இன்று முதல் சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள். ஆனந்தா பிக்சர்ஸ் வழங்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிக்கும் சிரித்து வாழ வேண்டும். இயக்கம் எஸ் பாலன், பாடல்கள் கவிஞர் வாலி, புலமைப்பித்தன், இசை MS விஸ்வநாதன். அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வரும் சனிக்கிழமை அன்றைக்கி மாலை 7 மணிக்கு சாட் வித் சித்ரா நிகழ்ச்சியில் உங்களோடு நான் நேரலையில் பேச போகிறேன் அப்படின்றத பற்றி ஏற்கனவே தெரிவிச்சிருந்தேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு கூடுதல் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்குது. குணச்சித்திர நடிகரான இளவரசும் அன்றைக்கி என்னோடு சேர்ந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார். அதனால் சனிக்கிழமை மாலை 7 மணி முதல் நீங்கள் என்னோடும் இளவரசோடும் ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலாக பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள விரும்புகின்ற டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் 9853298535 என்ற எண்ணில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு பண்ணுங்கள். பெயரை பதிவு பண்ணிங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பி வைப்பாங்க. சனிக்கிழமை மாலை என்னுடனும் இளவரசுடனும் நீங்கள் உரையாடலாம். நன்றி, வணக்கம். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? கையல் ஆனந்தராகம் ஆகிய சீரியல்களில் நடிகர் பாலாசிங்குடைய புகைப்படத்தை யூஸ் பண்ணியிருக்காங்களே, இதுக்காக அவருடைய குடும்பத்துக்கு பேமெண்ட் பண்ணுவாங்களான்னு அம்ஜிக்கரையிலிருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. தொலைக்காட்சி தொடர்களிலே நடிகருடைய புகைப்படங்களை பயன்படுத்துவதற்கு அவருடைய குடும்பத்துக்கு எந்த தொலைக்காட்சி தயாரிப்பாளரும் பணம்லாம் கொடுக்கறதில்ல. பணம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, குறைந்தபட்சம் அந்த குடும்பத்தினர்கிட்ட அனுமதி வாங்கணும்ல, அதை கூட பலர் செய்வதில்லை அப்படின்றதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கான காரணம் அதிமுகவா அல்லது திமுகவான்னு மதுரையிலிருந்து சேகரன் கேட்டிருக்காங்க. அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் விஜய்க்கு பல வருடங்களாக இருக்குது. அதுக்கு ஒரு காலகட்டத்தில் காரணமாக இருந்தது அதிமுக, அதற்கு பின்னால் இன்னொரு காலகட்டத்தில் காரணமாக இருந்தது திமுக. ஆக 2 கட்சிகளுக்குமே அதில் பங்குண்டு. நடிகை சில்க் ஸ்மிதாவுடைய படம் தயாரிக்கிற பணிகளை நீங்கள் எப்போ தொடங்கலான்னு இருக்கீங்கன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சில்க் ஸ்மிதாவுடைய பயோபிக்கை படமாக்குறதுல பல பிரச்சனைகள் வந்த வண்ணம் இருந்தன. அதனால் இப்போதைக்கு அதை நிறுத்திவிட்டு வேறொரு கதையை படமாக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். நடிகர் விஜயனுடைய மகனான சஞ்சய் ஜெய்சனுடைய திரைப்படம் எப்போ தொடங்கும்னு வேலூர்லேருந்து பேபி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை தான் லைகா புரொடக்ஷன்ஸை பார்த்து விஜயனுடைய மகனான சஞ்சயும் கேட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்தை பற்றிய அறிவிப்பு பல மாதங்கள் ஆகியும் அந்த படம் சம்பந்தமாக என்ன நடக்குது அப்படின்னு எந்த விவரத்தையும் இதுவரைக்கும் லைகா புரொடக்ஷன்ஸ் வெளியிடவே இல்லையே. இயக்குனர் ஜெயதேவி மேமை நீங்கள் ரீசெண்டாக கூட இன்டர்வியூ எடுத்திருந்தீங்க. ஆனால் அவங்களுடைய இறப்பு செய்தியை எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் பப்ளிஷ் பண்ணலை. அவங்களுடைய இறப்பு செய்தியை பற்றி இண்டஸ்ட்ரியில் கூட யாருமே பேசலை. இதுக்கான காரணம் தெரிஞ்சால் சொல்ல முடியுமான்னு திருச்சியிலேருந்து உமாக்கிட்டு இருக்காங்க. ஜெயதேவன் மரணத்தை பற்றி தொலைக்காட்சிகளிலோ அல்லது யூடியூப் சேனலிலோ செய்திகள் வரவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பல யூடியூப் சேனல்கள் ஜெயதேவனுடைய மரணத்தை பற்றி செய்தி வெளியிட்டன. அதே மாதிரி தொலைக்காட்சிகள்லையும் பலர் வெளியிட்டாங்க. ஆனால் மிகப்பெரிய அளவில் இல்லை அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருப்பது உண்மைதான். அதுக்கு முக்கியமான காரணம் ஜெயதேவ் இறந்த காலகட்டத்தில் அவர் மிகப்பெரிய புகழோடு இல்லாமல் இருந்ததாக கூட இருக்கலாம். நடிகர்கள் விஜய் அண்ட் விஜயகாந்த் இவங்க 2 பேரையுமே ஒப்பிட முடியுமான காரைக்குடியிலிருந்து வீரப்பன் கேட்டிருக்காங்க. நடிகராக ஒப்பிட சொல்லி கேட்குறீங்களா இல்லை அரசியல்வாதியாக ஒப்பிட சொல்லி கேட்குறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நடிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் விஜய்க்கு ரொம்பவே சீனியர், அதனால் அவரோடு இவரை ஒப்பிடுவது சரியாக இருக்காது. அரசியல்வாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் விஜயகாந்த் பல வருடங்களுக்கு முன்னாலே அரசியலில் அடியெடுத்து வைத்து பல சாதனைகளை செய்தவர். விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போதுதான் அரசியலிலே அடியெடுத்து வைக்க அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். அதனால் அந்த ஒப்பீடும் சரியாக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்தில் பாரதி ராஜா சார் நடித்தது அவருடைய விருப்பமா இல்லை அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான நிவாசனுடைய விருப்பமானு அம்ஜிக்கரையிலிருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. பாரதி ராஜா பொறுத்த வரைக்கும் நடிக்கணும் அப்படின்றதுல அவருக்கு ஆசை இருந்தது. நடிக்கணுன்ற ஆசையில் தான் சினிமாவுக்குள்ளேயே அடியெடுத்து வைத்தவர் பாரதி ராஜா. இந்த விஷயம்லாம் ஒளிப்பதிவாளர் நிவாசுக்கு நல்லா தெரியும் அப்படின்றதுனால அதை அவர் பயன்படுத்தி கொள்ள நினைத்தார். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பாரதி ராஜா ஒரு வெற்றிகரமான இயக்குனராக இருந்தார். அப்படிப்பட்ட இயக்குனர் ஒரு படத்திலே கதாநாயகனாக நடித்தார். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வியாபாரம் அப்படின்ற எண்ணம் நிவாசுக்கு இருந்தது. ஆனால் கடைசியில் அந்த எண்ணம் பலித்ததா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். கல்லூரியில் படிக்கும்பொழுது நடிகர் விஜய் சாருக்கு காதலிகள் இருந்தாங்களான்னு சிவகாசியிலேருந்து கோபாலகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. காதல் உண்டுங்கண்ணா, ஆனால் இப்போ அதை சொல்ல முடியாதுங்கண்ணா அப்படின்னு விஜயே ஒரு முறை பேட்டியிலே சொல்லியிருக்கிறார். உங்கள் மகள் நயன்தாராவை கடைசியாக எப்போ சந்திச்சிங்கன்னு வையாபுரி சித்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. காற்று வாக்கில் 2 காதல் படத்தினுடைய டப்பிங் பணிகள் நடைபெற்ற போது தான் கடைசியாக நயன்தாராவை நான் சந்தித்தேன். அதற்கு பின்னால் புகைப்படங்களில் தான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த நடிகைக்கு மணி மண்டபம் கட்டினா நல்லா இருக்கும், நீங்கள் எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. நடிகைகளில் நடிகர் திலகம் என்று தமிழ் சினிமா உலகினரால் போற்றப்பட்ட சாவித்திரிக்கு மணிமண்டபம் கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம்.
தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கனவு கன்னியாக தமிழ் சினிமாவிலே உள்ள ரசிகர்கள் பல நடிகைகளை பார்த்துருக்காங்க. ஆனால் எல்லா ரசிகர்களும் தங்களுடைய சொந்த சகோதரியை போல பார்த்த ஒரு நடிகைன்னா அது சாவித்திரி மட்டுமே. சார், இன்னைக்கு வரைக்கும் அரசியலில் ஈடுபடணுன்ற எண்ணம் ஏன் உங்களுக்கு வரலன்னு பெங்களூர்லேருந்து தாரா கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வியை தான் கேட்டிருக்கீங்க. பல அரசியல்வாதிகளோடு மிக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆனாலும் அரசியலில் ஈடுபடணும் அப்படின்ற எண்ணம் என்ன காரணத்தாலோ இது வரைக்கும் எனக்கு ஏற்பட்டதே இல்லை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் அரசியலில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நடிப்புல உலகநாயகன் கமல்ஹாசன் சாரோடு போட்டி போட்டு நடிக்கக்கூடிய நடிகர்கள் இன்னைக்கு தமிழ் சினிமால யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு காஞ்சிபுரம் இருந்து கணேசன் கேட்டிருக்காங்க. நடிகர் தினம் சிவாஜி இருந்தபோது கமல்ஹாசன் அவரோடு போட்டி போட்டதாக சொல்ல முடியாது. ஆனால் எல்லோராலும் சிவாஜி வாரிசு என்று போற்றப்பட்டவர் கமல்ஹாசன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் கமல்ஹாசனோடு போட்டி போடக்கூடிய நிலையிலே யார் இருப்பதாக நான் நினைக்கல. ஆனால் கமல்ஹாசனுடைய வாரிசு என்று சொல்லக்கூடிய நிலையிலே பல நடிகர்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா விக்ரமை சொல்லலாம், தனுஷை சொல்லலாம், சூர்யாவை சொல்லலாம், இப்படி ஒரு சில நடிகர்களே சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு முழு நீள எம்ஜிஆர் சாருடைய திரைப்படத்தை உருவாக்க முடியுமான்னு அம்ஜி கடையிலிருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எம்ஜிஆர் கதாநாயகன் நடிக்கின்ற ஒரு திரைப்படத்தை தயாரிப்பதற்கு கொஞ்சம் கூடுதலாக செலவாகும் அப்படின்னாலும் அது சாத்தியம்தான். சார், டிராவல் பண்றது உங்களுக்கு பிடிக்குமான்னு சிவகாசியிலிருந்து எட்வர்ட் கேட்டிருக்காங்க. பயணம் செய்வதென்றாலே எனக்கு பிடிக்கும். அதுலேயே ரயில் பயணம் அப்படின்னா இன்னும் கூடுதலாக பிடிக்கும். நடிகை குஷ்பு மேம்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு புகைப்படம் நடிகர் கார்த்திக் சாரனுடைய புகைப்படம் தான் வர செய்திகள் உண்மையான திருச்சியிலிருந்து ஜெயசங்கர் கேட்டிருக்காங்க. என்னுடைய வீட்டில் இருக்க ஒரே போட்டோன்னா அது கார்த்திக்குடைய போட்டோ தான் அப்படின்னு குஷ்பு ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்ததை நானே படித்திருக்கிறேன். அதனால் அந்த செய்தி உண்மையான செய்தி தான். நடிகர் விக்ரம கவர்ந்த கதாபாத்திரம் சப்பானி கேரக்டர் தான்றது உண்மையான திருவள்ளிக்கேணியிலிருந்து ஜேம்ஸ் கேட்டிருக்காங்க. பல வருடங்களுக்கு முன்னாலே விக்ரமை கவர்ந்த கதாபாத்திரமாக 16 வயதிலே படத்துடைய கதாநாயகன் சப்பானி இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போதும் அதே எண்ணத்தில் விக்ரம் இருக்கிறாரா அப்படின்னு தெரியல. சார், நீங்க மலையாள திரைப்படங்களை நடிச்சிருக்கீங்களான்னு அபினாசிலேருந்து ராமசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. பொதுவாக மலையாள படங்கள் அப்படின்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மலையாள படத்தில் நடிக்கணும் அப்படின்றதும் என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அப்படி இருந்த போதும் என்ன காரணத்தாலும் ஒரு மலையாள படத்தை நடிக்க கூட எனக்கு இது வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல. முதல்வன் திரைப்படத்தினுடைய கதையை கேட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் காத்திருக்க தானே சொன்னாரு, ஆனா ஏன் சங்கர் சார் அவசரப்பட்டாருன்னு திருநெல்வேலியிலிருந்து சுந்தரராஜன் கேட்டிருக்காங்க. முதல்வன் கதையை கேட்ட ரஜினி அந்த படத்தில் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. கொஞ்ச காலம் பொறுத்திருங்கள், அதுக்கு பின்னால இந்த கதையை படமாக்கலாம், அது வரைக்கும் வேறொரு கதையை நீங்கள் படமாக்கி விட்டு வாங்க அப்படின்னு தான் சங்கர்கிட்ட சொன்னார். ஆனால் சங்கரை பொறுத்த வரைக்கும் முதல்வன் கதையை முழுமையாக எழுதி முடித்து விட்டார். அந்த கதையை அரசியல் சம்பந்தப்பட்ட கதை அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட கதையை ரொம்ப நாள் கடப்பிலே போட முடியாது அப்படின்றதுனால தான் அர்ஜுனை கதாநாயகன் நடிக்க வைத்து அந்த படத்தை சங்கர் உருவாக்கினார். அந்த படம் எப்படிப்பட்ட வரவேற்பை பெற்றது அப்படின்றது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று. நடிகர்கள் வடிவேலு சார் அண்ட் சந்தானம் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு காட்டு மன்னார் கோவிலிருந்து ஏகாம்பரம் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு சந்தானமும் பல படங்களை நடிச்சிட்டு இருக்காரு, வடிவேலுவும் பல படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அதனால அவங்க 2 பேரும் இணைந்து ஒரு படத்தை நடிக்க எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. பொன்னியின் செல்வன் படத்துக்கு ஏன் கவி பேரரசு வைரமுத்து சார் பாடல்கள் எழுதலன்னு ஊடகங்கள் கேட்ட கேள்விக்கு நிறைய புதிய டேலண்ட் இருக்காங்கன்னு மணிரத்னம் சார் பதில் சொன்னாரு. அப்படின்னா அந்த படத்தினுடைய இசையமைப்பாளரான ஏஆர் ரஹ்மானுக்கு இது பொருந்தாதான இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. தர்க்க ரீதியாக நீங்கள் கேட்டிருக்க கேள்வி மிகச் சரியானது. ஒரு விஷயத்துக்கு நேரடியாக நம்மளால் பதில் சொல்ல முடியல அப்படின்னும் போது இப்படித்தானே எதையாவது சொல்ல வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் மணிரத்னம் அப்படிப்பட்ட ஒரு பதிலை சொல்லியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இன்று ஒரு தகவல். இசைப்போல் ஏஆர் ரஹ்மான் அறிமுகமான அந்த காலகட்டத்தில் அவரை இந்த சினிமா உலகுக்கு அறிமுகப்படுத்திய மணிரத்னத்துடைய கருத்து அவரை பற்றி என்னவாக இருந்தது தெரியுமா? இஸ் வெரி குட், ரொம்ப திறமசாலி, ஆர்கெஸ்ட்ராவை கொண்டு போகின்ற லாபகம், இப்போதைய ரசிப்பை புரிந்து கொண்டு இசையிலே செய்கின்ற சாகசம் எல்லாமே அவர்கிட்ட அட்டகாசமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் படம் முழுக்க வர்ற ரீரிகார்டிங்லையும் அவர் அசாத்திய திறமையை காட்டியிருக்கிறார். இந்த இடத்துல இளையராஜாவை பற்றியும் குறிப்பிட்டு சொல்லியே ஆக வேண்டும். இளையராஜாவுடைய இசை திறமை இருக்க அது அசாத்தியமானது, அபாரமானது. அவர் தளபதி படத்துக்கு இசையமைத்த போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, புதுமையாக இருந்தது. அவர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர். ஆனாலும் விஷயம் உள்ளவர்களை, திறமையானவர்களை, ரஹ்மான் போன்ற புது இசையமைப்பாளர்களையும் நாம் ஊக்குவிக்க வேண்டும். திறமைசாலிகள் எல்லோரையுமே திரையுலகம் ரத்தன கம்பளத்தை விரித்து தான் வரவேற்குது என்று தான் ஏஆர் ரஹ்மானை பற்றி தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் மணிரத்னம். இத்துடன் இன்றைய லன்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லன்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.